இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாம் இன்றைய நாளிலே தவக்கால சிந்தனைகளை சற்று ஆழமாக இறை வசனத்தோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே தவக்காலம் என்றால் என்ன என்றால், நம்முடைய பூட்டி இருக்கக்கூடிய அந்த இதயத்தை திறக்கக்கூடிய சாவிதான் தவக்காலம். எனவே இந்த சாவியை நாம் சரியாக பயன்படுத்தணும் என்றால், நம்முடைய இதய கூட்டினை திறந்து அதில் இருக்கக்கூடிய தீய கெட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் நமக்குள்ள இருந்து வேரோடு பிடுங்கி எறிவதற்கான ஒரு வழியாக இருக்கும். எனவே நாம் இறை வசனத்தோடு சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். எசாயா புத்தகத்திலிருந்து 58வது அதிகாரத்திலே 3-4 இறைவசனங்களை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள், உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது என்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டக்கூடிய அந்த நோன்பினையும் இந்த தவக்காலத்தினுடைய சிந்தனைகளையும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆதாயத்திற்காக நாம் நோன்பு இருக்கிறோம் என்றால் அது தீங்கு. இறைவனுடைய ஆதாயத்திற்காக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே திருநீறு பூசுவது மட்டும் நோன்பு அல்ல, கையில் திருவிழியத்தோடு இருக்க வேண்டும், அதுவும் நோன்புதான். கறி சாப்பிடாமல் இருப்பது மட்டும் நோன்பு அல்ல, கண்ணீரோடு கடவுளிடம் திரும்புவதே நோன்பு. பொட்டு வைக்காமல் இருப்பது நோன்பு அல்ல, மற்றவர்களை இன்னொருவரை போட்டு கொடுக்காமல் இருப்பதும் நோன்புதான். குடிக்காமல் இருப்பது மட்டும் நோன்பு அல்ல, மற்றவர்கள் பெயரை கெடுக்காமல் இருப்பதும் நோன்புதான். காலில் செருப்பு இல்லாமல் நடப்பது நோன்பு அல்ல, மாறாக உள்ளத்தில் செருக்கு இல்லாமல் நடப்பது நோன்புதான். தலையில் பூ வைக்காமல் இருப்பது நோன்பு அல்ல, புருஷனோடு சண்டையிடாமல் இருப்பதும் நோன்புதான். உணவு உண்ணாமல் இருப்பது நோன்பு அல்ல, இறை உணர்வோடு வாழ வேண்டும் என்பதுதான் நோன்பு. மாலை போட்டுக்கொள்வது, திருவுடை அணிந்து கொள்வது மட்டும் நோன்பு அல்ல, மாறாக மனைவியரோடு சண்டையிடாமல் வாழ்வதும் நோன்புதான் என்பதை நாம் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இப்படி இந்த வகைகளிலே நாம் நோன்பு இருக்கும்போது இறைவன் நம்முடைய நோன்பை உற்று நோக்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தீய சிந்தனைகளை உள்ளே வைத்துவிட்டு நாம் வெளி அடையாளங்களை காட்டுவது முற்றிலும் வீண் என்பதை ஆண்டவர் இயேசுக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளை சற்று நம்மை நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நான் எப்படிப்பட்ட நோன்பு இருக்கிறேன்? நான் என்னுடைய ஆதாயத்திற்காகவா, என்னுடைய சிந்தனையின் மூலம் மற்றவருடைய பெயரை கெடுக்க நினைக்கிறேனா, மற்றவருடைய வாழ்க்கையை நான் சூழ்ச்சி செய்கிறேனா, மற்றவர்களை ஏமாற்றுகிறேனா என்ற ஒரு பின்னணியில் நாம் பார்க்க வேண்டும். எனவே தவக்காலம் என்பது ஒரு அருமையான காலம். எனவே இதில் நாம் வெளி வேடமிடாமல் ஆண்டவர் கூறியதை போல நல்ல முகங்களை கழுவி எண்ணெய் தேய்த்து உற்சாகத்தோடு நோன்பு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நோன்பு இருப்போம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மைத்துவத்தை காட்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றெல்லாம் தவக்காலம் ஆரம்பித்து விட்டதென்றால் திடீர் ஜெப வீரர்கள் கிளம்புகிறார்கள். எப்படின்னு பார்த்தோம்னா, தவக்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே கோயிலை சுற்றி ஜெபமாலை சொல்றதும், உடனே இறைவசனங்களை வாசிப்பதும், உடனே எல்லா ஆன்மீகமும் அந்த நேரத்துல தான் அதிகமாக போறது மாதிரி காட்டிக்கொள்கிறார்கள். அதல்ல, அதற்கு பேர் தவக்காலம் அல்ல, மாறாக நம் மனம் திரும்பி இறைவனிடம் செல்லக்கூடியது. அதுதான் உண்மையான நிலை. நாம் இதை வருடம் முழுவதும் செய்து கொண்டிருந்தால் அதுதான் இறைவனுக்கு உகந்தது. ஏதோ ஒரு 40 நாள் மட்டும் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு அம்மா அன்னைக்கு அழுகுறாங்க, ஏன் இந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் பாலைவனத்துல இருந்தார், ஒரு 6 மாசம் இருந்திருந்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, இந்த 40 நாள் தான் ஃபாதர் என் கணவர் மாலையை போட்டுட்டு குடிக்காம இருக்கிறாரு. இதே இயேசு கிறிஸ்து 6 மாசம் இருந்திருந்தாருன்னா இவர் 6 மாசம் ஒழுங்கா வேலை பார்த்து என்ற சம்பளத்தை கொடுத்துருவார்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்ப இந்த 40 நாட்கள் மட்டும் நாம் புனிதர்களாக காட்டிக்கொள்வதில் பெருமை அல்ல. புனிதர்கள் என்பது வாழ்நாள் முழுவதும் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த ஜெபங்களை நாம் அதிகமாக உள்ளத்தில் இருந்து சொல்ல வேண்டும், உதட்டில் இருந்து அல்ல. எனவே இன்று தவக்காலம் என்பது உதட்டில் இருந்து இயக்கப்படுவது அல்ல, மாறாக உள்ளத்தில் இருந்து இயங்க வேண்டும்.
நம் உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கட்டாயமாக இருக்கிறது. எனவே இந்த தவக்காலத்தை நாம் எந்த முறையில் ஒழுங்கமைவு செய்ய இருக்கிறோம் என்பதை பார்ப்போம். அதை சரியான முறையில் இயக்கணும் என்றால் இறைவன் நம்மை சரியாக வழிநடத்தக்கூடிய விதத்தில் வழிநடத்துவார். எனவே இறைவனுடைய கரங்களை பிடிக்க இந்த 40 நாட்களை நாம் சுத்தமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வெறும் 40 நாட்கள் மட்டும்தான் நாம் தற்காலிக இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வதில் பெருமை அல்ல. நாம் நிரந்தரமாக இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். எனவே இந்த 40 நாளில் நான் ஜெபித்தேன், 40 நாளில் நான் நோன்பிருந்தேன், 40 நாளில் நான் உடுத்தினேன், 40 நாளில் நான் காலில் செருப்பு இல்லாமல் நடந்தேன், 40 நாளில் நான் அப்படி எல்லா திருப்பலிகளையும் நான் போய் பங்கேற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது அல்ல நோன்பு. மாறாக என் வாழ்நாள் முழுவதும் நான் இறைவனோடு இணைந்து செயல்படும். அப்ப இந்த வெறும் 40 நாளில் நாம் இருக்கிறத எவ்வளவு மகிழ்ச்சியா சொல்லக்கூடிய நாம் வாழ்நாள் முழுவதும் அப்படி இருந்து விட்டோம் என்றால் இறைவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே புறப்படுவோம், ஜெப வீரர்களாகவும் செயல் வீரர்களாகவும் மாறுவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் என்பதை சுட்டி காட்டுகிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, சுயநலத்திற்காக நம்முடைய விருப்புகளுக்காக நாம் செயல்படாமல் இறைவனுடைய விருப்பத்திற்கு நாம் செயல்பட்டோம் என்றால் அதுவே நமக்கு நிலையான ஒரு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். இது தற்காலிகமான விடுதலை அல்ல, இது தற்காலிகமான நிம்மதி அல்ல. எனவே இந்த தவக்காலத்தை நாம் முறையாக பயன்படுத்தும் போது அது நமக்கு நிறைவான முழுமையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் என்பதில் நாம் செயல்படுவோம். அப்பேற்பட்ட உள்ளம் கொண்டவர்களாய் நாம் இறைவனிடம் மனம் திரும்பி மனம் வருந்தி அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அவர் நம்மை மட்டுமல்ல நம் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவார் என்ற உள்ளத்தோடு நாமும் செயல்படுவோம். ஆமென்.